ஐரன் என்ன தெரியுமா? இது வரைக்கும் அந்த காலத்திலேயே நம்ம தான் இவ்வளோ கனெக்டடாக இருக்கோம். அதே மாதிரி இத்தனை காலத்துலேயும் நம்ம தான் இவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கனெக்ஷனையும் நோட்டிஃபிகேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீல் ஷேர் பண்ணுறது, போஸ்ட் லைக் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறது, ஹஹஹா லால் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மூளையில் டோப்பமைன் செக்ரேட் ஆகும். இந்த டோப்பமைன்ன்றதை பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி, இன்ஸ்டன்ட் ரிவார்ட். அந்த நிமிஷம் அந்த நொடி உங்களை நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் ஃபோனை அப்படி வச்ச பிறகு முன்னாடி இருந்த ஃபீலிங்கை விட ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மூளைக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆக்சிடோசின்ன்ற ஹார்மோன் தேவைப்படுது. அதை பாண்டிங் ஹார்மோன் அப்படின்னும் சொல்லுவாங்க. நீங்கள் இது எப்போ செக்ரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும்போது, டீப் மீனிங்ஃபுல் ரியல் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும்போது தான் இது செக்ரேட் ஆகும். We are social animals. Humans are social animals. We need to socialize. In fact சொல்லணும்னா மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிளோட ரொம்ப பெரிய ப்ரெடிக்டாராக என்ன தெரியுமா இருக்குது? நம்மளே தனிமைப்படுத்துக்கிறது. அப்படி இருக்கும்போது டோப்போமைனால் என்றைக்குமே ஆக்சிடோசினை சப்ஸ்டியூட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன தான் நட்டாஷா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ராலிங்கை கம்மி பண்ணுறது. அடுத்த தடவை உங்களை பார்த்து யாராவது ஹே நீ எப்படி இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்கன்னா, ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லாமல் உண்மையாக என்ன போகுது அப்படின்றத அவங்கக்கிட்ட பேசுகிறது. இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்டிங் தெம் டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. மேபி ஸ்டார்டிங்கில் ஆக்வர்டாக ஃபீல் ஆகும், ஆனால் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடும். இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் டு தெம் ட்ரை டு மீட் இன் பர்சன். நேரில் பார்க்குறதுக்கு பிளான் போடுங்க. வெளில போங்க, மீட் பீப்புள், கெட் சம் சன்லைட். இட் இஸ் கோயிங் டு மேக் யூ ஃபீல் குட். அது ரொம்ப பெரிய மூட் பூஸ்டராக இருக்கும். என்னோட பேர் நட்டாஷா. ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். ஃபாலோ ஃபார் மோர்.